இது என்ன அப்படின்னா தைராய்டு. இது காமனா ஆயிடுச்சு. உனக்கு இருக்கா எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த தைராய்டை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு வீட்டு மருத்துவம் இருக்குங்க. தைராய்டு அப்படின்றது பெண்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே ஆயிடுச்சு. இப்ப அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. நீ எவ்வளவு எம்ஜி எடுத்துக்கிற, நான் இவ்வளவு எம்ஜி எடுத்துக்கிறேன்னு. பட் இது தீர்க்கவே முடியாதா? இது கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமா? இது கியூர் பண்ணலாமா? தைராய்டு பிரச்சனை, தைராய்டு கிளாண்டை நம்ம சரி பண்றதுக்கு அற்புதமான நிரந்தர தீர்வுகளை சித்த மருத்துவத்துல இருக்கு. அதுவும் குறிப்பா வீட்டு மருத்துவம் கூட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு பொருள் அந்த அதி அற்புதத்தை செய்யுதுங்க? இனிஷியல்லே தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா நம்மளுடைய தீக்ஷாலயம் நம்பி வந்தாங்கன்னா கியூரே பண்ணிடலாம். அதுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் வீட்லயே டயட் மூலமா அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்றது சாத்தியம் இல்லையா? கண்டிப்பா. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய சந்ததிகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஆரம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இந்த தைராய்டுக்கு வீட்டு மருத்துவம் மட்டும் இல்ல, டெய்லர்டு மெத்தட் படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான மருத்துவத்தை நம்மளுடைய தீக்ஷாலயம் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலா அந்த பிரச்சனையை சொல்லுங்க. உங்களுக்கான தனித்துவமான மருத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நிச்சயமா தைராய்டு அப்படின்ற பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக், இவங்க கிளினிக் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமான பதிவு. இது என்ன அப்படின்னா தைராய்டு. இது காமனா ஆயிடுச்சு. உனக்கு இருக்கா எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த தைராய்டை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு வீட்டு மருத்துவம் இருக்குங்க. இந்த மருத்துவம் உங்க கையில இருக்கு அப்படின்னா தைராய்டுல இருந்து நீங்க விடுபட்டுட்டு வரீங்கன்னு அர்த்தம். தைராய்டு அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், முழுவதுமாக அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான இந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர் நித்யா மேம் நிச்சயமா மீட் பண்ணணும். அதற்கு முன்பு அவங்களுடைய கன்சல்டிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் மூலமா நீங்க கன்சல்டிங் நேரடியாகவும் வந்து எடுத்துக்கலாம், ஆன்லைன் வீடியோ கால் மூலமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கான மருந்துகளை உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் நிச்சயமா கொரியர் ஃபெசிலிட்டி அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மறக்காம நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம். தைராய்டு அப்படின்றது பெண்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே ஆயிடுச்சு. இப்ப அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. நீ எவ்வளவு எம்ஜி எடுத்துக்கிற, நான் இவ்வளவு எம்ஜி எடுத்துக்கிறேன்னு. பட் இது தீர்க்கவே முடியாதா? இது கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமா? இது கியூர் பண்ணலாமா? தைராய்டு பிரச்சனை, நம்மளுக்கு நம்ம பாடியில நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் கரெக்டா நடக்கிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலா லேடிஸ்க்கு பியூபர்ட்டி அட்டன் பண்றதுலேருந்து எவ்ரி மந்த் நமக்கு பீரியட்ஸ் வர்றதுலேருந்து அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுடைய மூட், நிறைய பேர் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன், அது மெனோபாஸ் டைமில் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாத்துக்குமே தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பியூட்டியூட்டிலிருந்து வரக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பியூட்டியூட்டி தான் நம்ம பாடியில் மாஸ்டர் கிளாண்ட். இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னன்னா நம்ம தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரோம். சரியா தூங்காம, ஃபுட்டு நியூட்ரிஷன் டயட் சரியா எடுக்காம, நல்ல சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு செலக்ட் பண்ணி சாப்பிட்றது. சால்ட் நான் எங்கெங்க போட்டா சாப்பிட்றேன்னு நம்ம கேட்போம். நம்ம சாப்பிட நல்லா லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டம்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறது, ஃப்ரோசன் டயட் எடுக்கிறது, அந்த மீட் எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே அதிகமாக அதில் சால்ட் கண்டென்ட் இருக்கும். சாஸ்லாம் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த தட்டில் இருக்கிறத எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாமே டைரக்டா நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை தான் அஃபெக்ட் பண்ணுது. முன்னாடி எல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் யாருக்கோ ஒருத்தர் 2 பேருக்கு இருந்தது. இப்ப தடுக்கி விழுந்தா பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் எனக்கு கழுத்துல வீக்கம் தெரியுதுங்க அப்படின்னு டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு இப்ப நம்ம பாக்குறோம். இதுல 2 கேட்டகரியா நம்ம சொல்லலாங்க. ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா தைராய்டு கிளாண்ட்ல ஸ்வெல்லிங் இருக்கு, ஆனா தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மல் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருந்தாலும் ஃபங்க்ஷன்ல நமக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, இல்ல ஹைப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் அப்படின்னு சொல்றது சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துரும், நொடியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டா, சர்ஜரி பண்ணி தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பேர் நம்ம கிட்ட வருத்தமா சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதுல ட்ரீட்மெண்ட்ல எடுத்தே இதை சரி செஞ்சுக்க முடியுமா, தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ண முடியாது, எப்படிங்க சரி செய்யலாம், இந்த மாதிரியும் இருக்குங்க. தைராய்டு கிளாண்டை நம்ம சரி பண்றதுக்கு அற்புதமான நிரந்தர தீர்வுகளை சித்த மருத்துவத்துல இருக்கு. அதுவும் குறிப்பா வீட்டு மருத்துவம் கூட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு பொருள் அந்த அதி அற்புதத்தை செய்யுது மேம்?
நிறைய விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேங்க. நம்ம கிட்ட தைராய்டு பிரச்சனைக்கு வர, அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்மேரிட் கேர்ள்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜ், பிரெக்னன்சி, நிறைய விஷயங்களை கடந்து போகணும். இது அவங்கள சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, ஃபேமிலி மொத்தமும் சார்ந்த ஒரு விஷயம். அதாவது இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோடய வருவாங்க. என் பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, மருமகளுக்கு தான் போல இருக்கு, அவங்க வீட்டுல சொல்லவே இல்லை, தைராய்டு இருக்கான், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கான், இப்படி எல்லாம் சொல்லும்போது அவங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும். அது சாதாரண ஒரு விஷயம் தான். அதை சொல்லி நம்ம ஒரு 1 or 2 months மெடிசன் எடுக்கும் போதே எல்லாமே நார்மல் ஆயிடும், ஹாப்பி ஆயிடுவாங்க. சூப்பர். அப்போ எளிமையா நம்ம கையில இதற்கான தீர்வுகள் இருக்கு. பெஸ்டா சொல்லணும்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், ஹைப்போதைராய்டிசமோ ஹைப்பர் தைராய்டிசமோ தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா சிம்பிளா வாழைப்பூவை வச்சே நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்கு. வாழைப்பூ தைராய்டை குணப்படுத்துமா? நிச்சயமா செய்யும். ஓகே. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் சரிங்க, டெய்லி நான் காலையில இவ்வளோ மில்லிகிராம் அளவுக்கு தைராய்டு சப்ளிமெண்ட் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன், இத்தனை வருடங்களாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த வாழைப்பூ கஷாயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். எப்படி மேம் செய்யணும்? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மறக்காம சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓமம் இது எல்லாமே அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து பவுடர் பண்ணி இது ஒரு மூலிகை டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாழைப்பூவை நம்ம எடுத்துக்கணும். ஒரு 2-3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணீர்ல போட்டு, இது ஒரு ஸ்பூன், இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டே வரணும். ஒரு டெய்லி ஒரு 1 monthலயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஒரு 1 monthல நீங்க இதுக்கு முன்னாடி தைராய்டு லெவல் எவ்வளவு இருக்கு, டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் அன்னும் இதனோட நம்ம வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் மேம்? இது ஒரு 100 ml எடுத்துக்கணும். 100 ml. இதுல முக்கியமான ஒரு விஷயம், பிசிஓடி இருந்தாலும் இதுலயே கிளியர் ஆகுது. சின்ன துண்டு, ஒரு சின்ன பீஸ் வந்து கருப்பட்டி இதனோட சேர்த்துக்கலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டெய்லி ரெகுலரா இது எடுத்துக்கிட்டே வரும்போது அனிமியா, ரத்த சோகை இருந்தாலும் இதுலயே நமக்கு கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஸோ அப்போ அனிமியா இருக்கு, நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, பிசிஓடி இருக்கு, தைராய்டு பிரச்சனைக்கு இது ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி. ஸோ லேடிஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். மெனோபாஸ் டைம்ல எனக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோட நம்ம சித்தால கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசின்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசின் பாத்தீங்கன்னா மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மந்தாரை குடிநீர். ஆமா. ஸோ இது மந்தாரைன்னு சொல்லும் போதே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, முக்கியமா இந்த கால் பிளாடர் ஸ்டோனா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனை, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் இது நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கு. இந்த மந்தாரையை கஷாயமாக நம்ம எடுத்துக்கணும். காலையிலயும் இரவுலயும் நம்ம வந்து இதை கஷாயமாக குடிச்சுக்கிட்டே வரும்போது தைராய்டுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. பெஸ்டா பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஒபிசிட்டின்ற ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடல் பருமன். எஸ். நமக்கே தெரியாம கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டா இல்லைங்க எனக்கு தைராய்டுனால வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் நம்ம நினைச்சு மெடிசன் சாப்பிட்டா அது சரியாயிடும்ட்டு. கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். காலையில வாக் பண்ணுங்க, சின்ன சின்ன யோக பயிற்சிகள் செய்யுங்க, கோமுகாசனம் ரொம்ப முக்கியம், புஜங்காசனம் செய்யறது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தைராய்டு, அதுவும் நம்ம கிட்ட வந்து தைராய்டு கிளாண்ட் நொடியூல்ஸ் இருக்கவங்களாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கன்சீவ் ஆயிருக்காங்க, பிசிஓடி, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே நமக்கு குணமாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு தெரிய வருதா, தயக்கமே வேண்டாம், இமிடியேட்டா உடனே நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல்லே தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா நம்மளுடைய தீக்ஷாலயம் நம்பி வந்தாங்கன்னா கியூரே பண்ணிடலாம். அதுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் வீட்லயே டயட் மூலமா அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்றது சாத்தியம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய சந்ததிகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய, ஆரம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய, பெண்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இந்த தைராய்டுக்கு வீட்டு மருத்துவம் மட்டும் இல்ல, டெய்லர்டு மெத்தட் படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான மருத்துவத்தை நம்மளுடைய தீக்ஷாலயம் மூலமா
மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலா அந்த பிரச்சனையை சொல்லுங்க. உங்களுக்கான தனித்துவமான மருத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நிச்சயமா தைராய்டு அப்படின்ற பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. உங்க சந்ததி விருத்தி அடையும், குடும்பம் மகிழ்ச்சி அடையும், மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்மளுடைய பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் கன்சல்டிங்கும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டிங்கும் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் மூலமா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் நீங்க வந்து பெற முடியும். மறக்காம இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே தீர்வு காணுவதற்கு நிச்சயமா தீக்ஷாலயமா தேடிவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.